அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் இருந்து 80 சவரன் நகை பறிமுதல். 7 கொள்ளை சம்பவங்களில் 250 சவரனுக்கும் அதிகமாக கொள்ளையில் ஈடுபட்டதாக பகீர் தகவல். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் பொறுப்பிலிருந்து தடங்கம் சுப்பிரமணி விடுவிப்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் கைது. 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் படகுகளை ஏலத்தில் விட இலங்கை அரசு முடிவு. படகுகளை மீட்டு தர கோரி தமிழக மீனவர்கள் கண்ணீர். பாகிஸ்தான் சிறையில் இருந்த 22 இந்திய மீனவர்கள் விடுவிப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா எல்லை வழியாக தாயகம் திரும்பினர். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோத இருப்பதால் உலக ரசிகர்கள் உற்சாகம். பாகிஸ்தானை வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை இந்தியா உறுதி செய்யுமா என இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இரண்டாயிரத்து 17ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானிடம் அடைந்த படுதோல்விக்கு பழி தீர்க்குமா இந்திய அணி? இன்றைய போட்டியில் தோல்வியடைந்தால் நடப்பு சாம்பியனை பாகிஸ்தான் தொடரில் இருந்து வெளியேறும். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண சென்னையில் 2 இடங்களில் ஏற்பாடு. மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில் திரையிடப்படுகிறது. $10,000 கோடி கொடுத்தாலும் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டின் சொத்து. அப்பா என்ற புதிய செயலியை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. அப்பா என்ற சொல்லை பிராண்ட் செய்வதை விட்டு நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் தாங்களாகவே மனதார அப்பா என்று அழைப்பார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் மீண்டும் கைது. கொள்ளையடிக்க பயன்படுத்திய சொகுசு ஜீப்பை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இன்று ரயில் சேவை ரத்து. சிக்னல் சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. தாம்பரம் பணிமனையில் ஏசி புறநகர் ரயில் சோதனை ஓட்டம். வரும் மார்ச் மாதம் முதல் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். கடலூர் மாவட்டம் வடலூரில் கர்நாடக அரசு சொகுசு பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 20 பேருக்கு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை.
சீர்காழியில் புதிய பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் நடிகை மும்தாஜ் கண்ணீர். தன் வாழ்க்கையில் சரியது தவறு எது என தெரியாமல் இருந்துவிட்டதாக வேதனை. சிவகங்கையில் புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சியில் உற்சாகமாக நடனமாடிய நபர் மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆட்டோ ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி ஆத்திரமடைந்து இரும்பு கம்பியால் தாக்கியதில் போதை ஆசாமி உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. கேரள நக்சல் அமைப்பின் கடைசி தலைவராக செயல்பட்டு வந்த சந்தோஷ் ஓசூரில் கைது. கடந்த 2 மாதங்களாக பதுங்கியிருந்த நிலையில் கேரள போலீசார் கைது செய்தனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நகை திருட்டு, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த பலே ஆசாமிகள் கைது. தங்க வைர நகைகள் என 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மீட்ட போலீசார். கள்ளச்சந்தையில் திருப்பதி லட்டு போலி தரிசன டிக்கெட்டை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர் கைது. 8 ஆண்டுகளாக மோசடியில் ஈடுபட்டு 1 கோடி வரை சேமித்த நபரை தொக்காக தூக்கிய காவல்துறை. தெலுங்கானா மாநிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு விபத்து. சுரங்கத்தில் சிக்கியுள்ள ஊழியர்களை மீட்கும் பணி தீவிரம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்று வரும் தொல்லியல் ஆய்வு. 2000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் குடுவை குறியீடு ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டுதல். பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் பெண்கள் கங்கா ஆரத்தி எடுத்து வழிபாடு. நடப்பு ஆண்டிற்கான உலக முதலீட்டாளர் மாநாடு போபாலில் நாளை தொடங்குகிறது. பிரதமர் மோடி துவங்கி வைக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 352 என்ற இமாலய இலக்கை கடந்து வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து அணியின் பென் டக்கெட் 165 ரன்கள் குவித்து சாதனை வீண். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் கார் விபத்தில் சிக்கியது. அஜித் நலமுடன் இருப்பதாக அவரது ரேசிங் நிறுவனம் தகவல்.